எல்லாருக்குமே வணக்கம். இப்போ ஒரு 3 4 நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து போய்க்கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற விஷயத்தில. ஸோ இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வழமையா என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, காலமே போய் நிப்போம். அதாவது 2 மணிக்கே போய் கியூவில் நின்று தான் அந்த பாஸ்போர்ட் எடுக்கல போகலாம். என்ற டோக்கன்ன்றது வவுனியால 250, கொழும்புல ஒரு கொஞ்சம் பிரிவுகள் மட்டும் தான் குடுபட்டு இருந்தது. அப்போ அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்றாங்கன்னா, எல்லாருமே ஒரு 2 மணி, 1 மணிக்கு போய் கொழும்புலயோ, வவுனியாலயோ பாஸ்போர்ட் கொடுக்குற எந்த ஆஃபீஸ்லயோ அங்கே போய் கியூவில் நிற்கிறாங்க. ஸோ கியூவில் நின்று 7:30 பிறகு தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்டு எடுக்க முடியுமா இருந்தது இப்போ வரைக்கும். பட் இது ஒரு 3 நாளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டுது. எல்லாத்தையுமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆன்லைனில் இந்த பாஸ்போர்ட்டை அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ அது என்ன ப்ராசஸ்ன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த சேனலில் நிறைய நாள் வீடியோ போடப்படையில் இனி பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இப்போ தான் சேனல் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலில் இலங்கை நடக்கிற நிறைய விஷயங்களை போட்டிருக்கோம். ஆன்லைன் டெக் விஷயங்கள் நிறைய போட்டிருக்கோம். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வீடியோவில் போய் எப்படி அந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை போடுறது, அதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன டாக்குமெண்ட் தேவை, அப்பாயின்மெண்ட் போட்ட அப்புறம் என்ன செய்யலாம்ன்றதை பற்றி நாங்கள் உள்ளே போய் விளக்கமாக பார்ப்போம். வாங்க போவோம். எங்களோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகாமல் எப்படி வீட்டிலேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி அப்ளை பண்ணி வீட்டிலேருந்து எப்படி இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது, ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே வைக்கிறது, என்ன மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அது யாருக்கு பிரயோசனப்படும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பாஸ்போர்ட்டில் வந்து க்யூவில் நிற்க இயலாது. ஸோ இப்போ க்யூ இல்லை, ஸோ லைனில் போக இயலாது, அங்கே அது ப்ரொசஸ் பண்ண இயலாது, தனியாக அவங்களால கொழும்புக்கு ஓனியாக்கு அவங்கள அனுப்ப இயலாது அப்படின்றக்க நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் போய் செஞ்சு கொள்ளலாம். அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் செய்கிற பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் சர்வீஸ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதமாகி நிறைய பேருக்கு வருது இல்லை. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, நிறைய 4 மாதமாக 5 மாதமாக இன்னும் வருதில்லை அப்படின்னு. ஆனால் ஏர்ஜென்ட் சர்வீஸ் போடுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள அந்த பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கே வந்துடுது. ஸோ அதில் குறிப்பிட்ட மாதிரி 3 நாளில் ஒரு கிழமையிலாம் ப்ராசஸ் நடக்காது. அது 1 மாதம் 2 மாதம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த முறையில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுக்கு எப்படி போய் செய்கிறது என்ன மாதிரி வீடியோ போட்டுருக்கேன், மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் நார்மல் சர்வீஸில் போட்டாக்க என்ன செய்யலாம், 5 மாதமாகி 6 மாதமாகி பாஸ்போர்ட் வரையிலன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன செய்யலாம்னா, நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழிய அந்த நம்பரையும் கொண்டு நீங்கள் நேரடியாக கொழும்புக்கு விசிட் பண்ணணும். ஸோ கொழும்பில் போய் இப்படி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கிறேன், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன், கிட்டத்தட்ட 3ஆவது மாடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3ஆவது ஃப்ளோரில் இருக்கும். உள்ளே போயிட்டு அதில் போய் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு இன்னும் பாஸ்போர்ட் வரையில அது கலெக்ட் பண்ண வந்தான்னு சொன்னீங்கன்னா காலமாக கொண்டு போய் ஒரு 8 மணிக்கு முன்னுக்கு ஒரு 9 மணிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து பின்னத்துக்குள்ளே தந்துடுவாங்க. அப்படிங்க பின்னர் எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போஸ்ட்லேயே அனுப்பிடுவாங்க. இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஆள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க, இல்லை ரினியூ பண்ண போகிறீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது. அதே போல் நேம் சேஞ்ச் ஆகட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மாற்றங்கள், உங்களோட பிஸ்னஸை பைய போகிறீங்க, ஒர்க்கை பைய போகிறீங்க, இல்லை நேம் மாற்றுறீங்க, இல்லை உங்களோட ஐசி நம்பர் பிள்ளையாக இருக்குது, ஐசி நம்பர் புது ஐசி எடுத்துட்டீங்க, அந்த ஐசி நம்பரை மாற்ற போகிறீங்க, ஆல்ட்ரேஷன் செய்கிற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் தேவைப்படையில. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீசெண்டாக போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல். ஓகே, இந்த அப்பாயின்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் அதாவது புதுசாக அப்ளை பண்ணுற ஆட்களுக்கும் ரினியூவல் பண்ண போகிற ஆட்களுக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக போட்டு தான் போகணும், இல்லைன்னா அவங்கள உள்ளே விடவே மாட்டாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொழும்பில் வந்து வெளியிருக்காக்கள் மூலம் வந்து பெரிய தொகை வந்து அறவிடப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனாக இல்லை. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு காலமாக போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டைமில் போய் தான் பார்க்கணும். அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது சிஸ்டம் வந்து. அதாவது ஒரு கிட்டத்தட்ட நான் டேட்டெல்லாம் பார்க்க ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே அவ்வளோ புக்கிங்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. அதாவது இலங்கையில் எங்கெங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஏர்ஜென்ட் சர்வீஸுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் ஃபுல் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்கும். அதாவது இவ்வளோ காலம் க்யூலண்டு போகிறது தான் டஃப்பாக இருக்குன்னு பார்த்தா இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதும் பயங்கர டஃப்பாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ட நாளுக்குரிய அப்ளிகேஷனை தான் அன்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு அது எவ்வளோ சாத்தியக்கூறப்படும்னு தெரியல. ஸோ கொழும்பு போய் நின்று அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் 3 நாள் ஆகியும் அப்பாயின்மெண்ட் போட இல்லாமல் வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு வீட்டிலேருந்தே போட்டு போங்க. இல்லை கொழும்பு வாமல் வவுனியாவில் டெஃபினட்டாக இருக்காங்க, வவுனியாவில் எங்கே கிட்ட இருக்குதோ அங்கே போய் எடுக்கிற நல்ல. ஓகே, இப்போ நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே வருவோம்.
ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் இமிகேஷன் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுலேயே உங்களை ஸ்டார்ட்லேயே கேட்டுருவாங்க உங்களுக்கு 3 மொழியில் எந்த மொழி வேணும், அதாவது சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் 3ம் கேட்டுருவாங்க. இல்லை எந்த மொழி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மொழியை, அதாவது உங்களுக்கு விரும்பின மொழியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நான் 2 பேருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படியே நான் இங்கிலீஷை வந்து தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ இங்கிலீஷை கிளிக் பண்ணி போகும்போது உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்டுகளை போகுது பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுகளை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் போடுறது, ஸோ நிறைய விஷயங்களை இதுலேயே செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் இதில் போய் கொடுத்து நீங்கள் அதே வெப்சைட்டுக்கு போகலாம். இல்லாட்டி நீங்கள் வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி போகிறது, அப்படி என்னமே செய்கிறது அப்படின்னு. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்றா பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன்னு பார்க்க உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் போடைக்கே சில நேரங்களில் பெரிய பிரச்சனை வந்து ஒன்று உங்களுக்கு போக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே செல்லுபடியாக பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரினியூவலுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் வந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா செல்லுபடியான காலம் வந்து 6 மாதத்துக்கு குறைவாக இருக்குனாலும் நீங்கள் ரினியூவலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ காலமும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்தாலும் ரினியூவலுக்கு அப்ளை பண்ணக்கூடியமா இருந்தது. இதில் வந்து 6 மந்த்ன்றதை மென்ஷன் பண்ணிக்காங்க. மேபி 1 இயர் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது பாஸ்போர்ட்னா ரினியூவல் பண்ணுறதுல சிரமம் ஏற்படலாம். அதோட பார்த்தீங்கன்னா தங்களும் கடவுச்சிட்டு அண்மையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு, அதாவது ஓவர்சீஸுக்கு எங்கேயாவது போயிருக்கணும் என்றதே இந்த குறிப்பிட்டிருக்காங்க. உங்களோட பாஸ்வேர்ட் இருக்குது அப்படின்டா. ஸோ இது எவ்வளோத்தையும் தாக்கம் ஏற்படுதுன்னு தெரியல, போய் பார்க்க தான் தெரியும். ஸோ அதே போல் உங்கள்கிட்ட ஐசி நம்பர் கொடுத்து தான் போகணும். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து 16 வயசுக்கு உட்பட்டாக்கல, அதாவது உங்கள்கிட்ட ஐசி இல்லைன்றக்க நீங்கள் பெற்றோரோட நீங்கள் அவர்கிட்ட ஐசியில் விண்ணப்பிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கின் பண்ணுவீங்க, ஒரு ஃபோன் நம்பர் வச்சு தான் லொக்கின் பண்ணுவீங்க. சிஸ்டம் பார்ப்போம். அதை லொக்கின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன், அதாவது 2 அப்பாயின்மெண்ட் தான் போடக்கூடியமா இருக்குது. இந்த 2 அப்பாயின்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா பெர் டேயில் 2 அப்பாயின்மெண்ட்டா இல்லை மொத்தமாகவே 2 அப்பாயின்மெண்ட்டானு இன்னும் தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெர் டே ஒரு நாளில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து 2 அப்பாயின்மெண்ட் தான் அந்த நம்பர் வந்து போடக்கூடியமா இருக்கும். வேறு நீங்கள் அந்த பின் நம்பர், அதாவது உங்கள் நம்பரையும் கொண்டு போகணும், இல்லாட்டி உங்களை உள்ள விடமாட்டாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பிற்காலத்தில் பாஸ்போர்ட் வந்து கொடுக்கப்படலாம் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அது வரைக்கும் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்று. ஸோ இது ஏற்கனவே அப்டேட் வந்துடுது, ஒரு புதுசாக ஒரு பாஸ்போர்ட்டில் மாற்றம் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அது இதுவாக தான் இருக்கும். அது வரும்போது நான் அந்த அப்டேட்டை போட்டுக்கொள்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல்லாக ஓரளவு விளங்கி இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் போவோம். உள்ள பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் டு அப்ளை ஃபார் எ பாஸ்போர்ட் இருக்கும், அதெல்லாம் போக போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, கிளிக் இருக்குது, அதை கொடுத்து போகலாம். நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி இ விசா நான் ரெசிடென்ஸுக்குரிய இருக்குது, கம்ப்ளீட் ஆன்லைன் அரைவல் டிபார்ச்சர் கார்டு கூட இதில் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி பிரிம்பாக ஒரு வீடியோ போட்டுக்கொள்கிறேன். ஸோ அப்ளை பாஸ்போர்ட் பற்றி இருக்குது. நாங்கள் எல்லாம் இந்த கிளிக் கேர்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நாங்கள் கிளிக் பண்ணுறேங்க. இதை கிளிக் பண்ணும்போது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதிலே இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் 3 மொழியிலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தான் நீங்கள் பார்த்துனீங்க முன்னுக்கே. ஸோ நான் இதில் இங்கிலீஷாக கொடுத்துட்டு நான் கீழே வர ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி த டேர்ம் ஆஃப் சர்வீஸ் அண்ட் இருக்குது தானே, அதை நான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும். இது நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து போகலாம். ஸோ புதுசாக வரீங்கன்னா இப்படி தான் சைன்இன் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் போட்டு சைன் அப் ஹேர் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஐசி நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில். இந்த இமெயில் வந்து மெயின்டைன் இல்லை, இது கட்டாயம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, பட் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேலே குறிப்பிட்ட 3மே கட்டாயம் கொடுத்தே ஆகணும். கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு அதே நம்பரை அடிக்க வேண்டியா இருக்கும். இதில் வந்து இந்த ஃபார்மில் இமெயில் தவிர மிச்சம் எல்லாம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இமெயில் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கொடுத்தா பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் இருக்கும். அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ண அப்புறம் உங்களுக்கு திருப்பி இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே வர சென்ட் ஓடிபி என்ற கொடுக்க உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அடிக்க உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கொள்ளக்கூடியமா இருக்கும். போனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது 2 இது ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஏர்ஜென்ட் சர்வீஸ் வேணுமா இல்லாட்டி வந்து நார்மல் சர்வீஸ் வேணுமான்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏர்ஜென்ட் சர்வீஸ்னால் 1 டேயில் முடிச்சு கொள்ளலாம். ஏர்ஜென்ட் சர்வீஸுக்கு 20,000 ரூபா வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாஸ்போர்ட்டுக்கு. அதே போல் நார்மல் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது இப்போ பே பண்ணுறதில்ல, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் ஏர்ஜென்ட் சர்வீஸ் தான் வேணும்னாக்க ஏர்ஜென்ட் சர்வீஸில் வர
கண்டினியூன்றதை நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கே கேட்கும் நீங்கள் எந்த பிராஞ்சில் இதுக்கு போக போகிறீங்க அப்படின்ட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் கொழும்பா எங்கே என்ன மாயண்டு. ஸோ நான் வந்து கொழும்புண்டை செலக்ட் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே பாஸ்வேர்ட் இருக்குது, நீங்கள் ரினியூவலுக்கு தான் கொடுக்க போகிறீங்கன்னா இதில் உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு புது பாஸ்வேர்டுன்னா கீழே வர ஐ டோன்ட் ஹேவ் பாஸ்போர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணி போட்டு கண்டினியூன்ற கொடுங்க. ஸோ இதை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். அதாவது இன்றைக்கு ஃபுல் ஆகிட்டுது. நீங்கள் இதில் வர பெரிய பிரச்சனையே இதுதான். நீங்கள் எப்போ போனாலும் ஃபுல் ஆகிட்டுது, இன்றைக்கு ஃபுல் ஆகிட்டுது, நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி தான் வரும். இந்த கீழே வர மெசேஜ் மாதிரி தான். இது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அடுத்த நாளுக்குரிய போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ அன்றைக்கு அடுத்த நாளுக்குரிய போர்ட்டல் மட்டும் தான் புக் பண்ணலாம், அதுக்கு பிறகு எதுவுமே புக் பண்ண இயலாது. ஸோ அடுத்த நாளுக்குரிய போர்ட்டல் புக் பண்ணோம்னா நாங்கள் இன்றைக்கு இரவு திருப்பி பார்க்கணும். ஸோ இது எல்லா டைம்லையுமே இது ஒர்க் ஆகலை. இது என்ன டைமில் ஒர்க் ஆகுது என்ன மாதிரி இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களை சொல்லுவேன், அது உங்களுக்கு விளங்கும். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டைமில் வந்து ஓப்பன் பண்ணால் பயங்கர சிரமமாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் ஓப்பன் பண்ணேங்க, எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகிட்டுது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை நல்லா காட்டுற மாதிரியே கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க நீங்கள் வந்து பாஸ்வேர்டுக்காண்டி. அந்த ஃபோட்டோவில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பரை இதில் கொடுக்கணும். நம்பர் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த நம்பரை 07 ஸ்டார்ட் ஆகி வரும் சம்திங், அதை இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே பக்கத்துலேயே இருக்கிற வெரிஃபைடுன்றதை கொடுங்க. ஸோ இதை கொடுக்கும்போது என்ன பண்ணால் இந்த ஃபோட்டோ சரியான முறையில் சரியான ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்டு இருந்துச்சுண்டா இந்த ஃபோட்டோ இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ எடுக்கல, அதுக்காண்டி அங்கீகப்பட்ட ஸ்டூடியோவில் மட்டும்தான் எடுக்கலாம். ஸோ அதில் போய் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வெரிஃபை ஆகும். ஸோ நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அது ஓப்பன் ஆயிரும். ஓகே உங்களோட ஃபோட்டோ கிளியர் கம்ப்ளீட் நல்லா வந்துட்டுது. வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் வந்து இன்னொரு சேனலை பற்றி சொல்ல இருக்குது. அதுவும் எங்கள்கிட்ட சேனல் தான். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட குட்டியை பற்றிய வீடியோஸ் நிறைய இருக்குது. எங்களோட ரியா குட்டின்ற செல்ல சேட்டைகள், செல்ல விளையாட்டுகள், அதை போய் நாங்கள் எடுக்கிற சில ரீல்ஸுகள், சில வீடியோஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சேனலில் போட்டுருக்கோம். அதுபோல டிராவலிங், ஃபுட் பிளாக் எல்லா விஷயமும் அதில் வந்து இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை பற்றிய குட்டி விஷயங்கள் நிறைய வருது, அதுக்கு மெடிக்கல் சம்பந்தமான நிறைய வருது. எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ லிங்க் கீழே மேலே கொடுக்குறேன். அந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா ரியா மிராக்கல் அப்படின்ற பேர்ல இருக்குது. ஸோ மறக்காம அதையும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களோட வீட்டையும் சுட்டி பிள்ளை இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வீடியோ காட்டுங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னியான வீடியோஸ் எல்லாம் போட்டு வரோம். எல்லாம் நிறைய லைக் வந்து இருக்குது, அதே மாதிரி நிறைய பேர் பிடிச்சு கொண்டு இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காம ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ஐசி நம்பரும் அதே போல் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு உங்களோட 16 வயசுக்கு உட்பட்ட ஆகலை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றக்க நீங்கள் உங்களோட பெற்றோண்ட ஒரு ஆண்ட என்ஐசி நம்பருக்கு ஒரு புள்ளியை ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த புள்ளைன்னா இன்னொரு ஐசிக்குள்ளே ஆட் பண்ண வேண்டும் என்று முதலே போட்டிருக்காங்க. அது எவ்வளோத்து சாத்தியக்கூறாகும்னு தெரியல. ஸோ ஒரு ஐசி நம்பரை நீங்கள் கொடுத்தா பிறகு அது கீழே வர இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு கண்டினியூன்றதை கொடுக்கணும். இது நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிட்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுன்றக்க உங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்படி தான் அந்த மெசேஜ் வரும், யுவர் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட்னு போட்டு நீங்கள் அர்ஜென்ட் சர்வீஸ் போட்டுருந்தா அர்ஜென்ட் சர்வீஸ், நார்மல் சர்வீஸ் போட்டுருந்தா நார்மல் சர்வீஸ். ஸோ நார்மல் சர்வீஸ்னு போட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிட்டு அப்படின்ட்டு அதுக்குரிய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் பண்ணொன்று இருக்குது. அந்த ஸ்லிப் நம்பரே மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு ஹைட் பண்ணியிருப்பேன். அந்த நம்பரை கொண்டு தான் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் மட்டும் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. இதுலேயும் போட்டிருப்பாங்க. நான் எங்கே புக் பண்ணிக்கிறேன்னா பத்ரம் உள்ள, அதாவது கொழும்பு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு புக் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் எத்தனை மணிக்குள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு முன்னுக்கு போட்டிருக்காங்க. பட் 7:30 பவுனியாலாம் 7:30 ஓப்பன் ஆயிடும். கொழும்பு ஆஸ் 7:30 ஓப்பன் ஆயிடும். ஸோ வேலைக்கு போனீங்கன்னா வேலைக்கு நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி போய்கொண்டிருக்கு. பவுனியில் 250 பேர், கொழும்புல 500 600 சம்திங். ஸோ அவ்வளோ பேர் எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்ன, நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகக்கூட உண்மையாக இருக்குது. மற்றபடி எந்த டைமில் போனாலுமே இது உங்களுக்கு இன்றைக்கு ஃபுல் ஆகிடுது, நாளைக்கு பாருங்கன்ற மாதிரி மெசேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஓப்பன் ஆகுது. அதை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வராங்க, அடுத்ததுக்குரிய போர்ட்டலில் கொண்டு வராங்க. ஸோ 12:30 காலம், அதாவது விடிய கால 12:30 ஓப்பன் ஆகிறப்ப அந்த போர்ட்டல் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல் ஆகிடுது. அதாவது நான் 12:30 பார்த்தேன்னா 12:40 எனக்கு வவுனியா ஃபுல் ஆகிடுது. வவுனியா 250 அப்ளிகேஷன் ஃபுல் ஆகிடுது. ஸோ 12:50 பார்க்க கொழும்பு ஃபுல், நார்மல் சர்வீஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, அர்ஜென்ட் சர்வீஸ் ஃபுல் ஆகிடுது. அப்புறம் ஒரு 1:10 பார்க்க நார்மல் சர்வீஸும் ஃபுல் ஆகிடுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா, நீங்கள் நல்லா முடிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி நல்ல நெட்வொர்க் இருக்கணும். நெட்வொர்க் என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை நடக்குதுண்டா, நிறைய பேர் வந்து ஒரே குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளேயே
இப்போ நீங்கள் மட்டுமே அப்ளை பண்ண போகிறல, நாங்கள் மட்டுமே அப்ளை பண்ண போகிறல, இந்த பாஸ்வேர்ட்ஸ் முன்னுக்கு ஃபோன் ரப்பி குடிப்பினோம் அவையிலும் இதே வேலை செய்ய போயினோம் ஒரு பெரிய தொகையோடு சார்ஜ் பண்ணினோம். ஸோ நீங்கள் அதை அவையும் செய்ய நிறைய பேர் வந்து ஒரே வெப்சைட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் வரைக்க சிஸ்டம் லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி உங்களுக்கு ஓடிபி வேறு பஞ்சிப்படுது. ஸோ ஓடிபி வந்தாலும் அந்த சிஸ்டம் லோட் ஆகி முடியாதான், ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஃபோட்டோ வெரிஃபை ஆகாதான். சரி டேட்டா கொடுத்துட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக டேட்லாம் கொடுத்துட்டு என்ன நம்பர் கொடுத்துட்டு டேட் பதிலாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்க உங்களுக்கு அந்த போர்ட்டலில் 250 பேர் ஃபுல் ஆகிடும்னா டக்குண்டு அது க்ளோஸ் ஆகிடுது. உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றும் செய்யலாண்டு. ஸோ பயங்கர சிரமமான ஒன்று தான். ஒரு நாளில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறது ஒரு பொய்க்கதை, அது உண்மையாக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி 2-3 நாளில் ட்ரை பண்ணி பார்க்க ஓகே இருக்கலாம். இதில் சிஸ்டம் இதை மாற்றினாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் அமையலாம். ஓகே, இது உங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் எப்படி போகிறேன்னு விளங்கிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைமுக்குள்ளே போகணும். என்னென்ன கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்டூடியோவில். அது அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோ பேப்பரில் வரும், டிஜிட்டல் ஃபோட்டோ டிஜிட்டலில் பேப்பரில் வரும். அதை ஆன்லைனில் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அதோட ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்ஐசி, அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே பாஸ்போர்ட் வச்சுக்கிங்கன்னா அந்த பாஸ்போர்ட் இவ்வளோத்தையும் கொண்டு போகணும். இவ்வளோத்தையும் கொப்பியும் கொண்டு போங்க. ஸோ நார்மல் சர்வீஸ்னால் இதே மாதிரி தான், அர்ஜென்ட் சர்வீஸ்னால் இதே மாதிரி தான். நீங்கள் கேர்ள்ஸுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க, பேர் மாற்றம் மாற போகிறேன்றைக்கு நீங்கள் மெரிட் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பெற்றோட மெரிட் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், ஐசி எல்லாமே கொப்பி எல்லாமே கொண்டு வேண்டியாக இருக்கும். ஸோ பயோமெட்ரிக் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இருக்காது, ஃபிங்கர் பிரிண்ட் சின்ன பிள்ளை இருக்காது, மற்ற எல்லாருக்குமே இருக்கும். அது 60 வயசுக்கு மேற்பட்டார்களுக்கு இல்லை, அதே போல் 14 வயசுக்கு உட்பட்டார்களுக்கு இல்லை. பார்க்கல நாங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் போகிறேன். இல்லை அந்த பாஸ்வேர்டு எப்படி அப்ளை பண்ண வீடியோ போட்டுருக்கணும், அதில் நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். எத்தனை வயசுக்கு உட்பட்டார்களுக்கு பயோமெட்ரிக் இருக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்றது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு போகிறோடையா நீங்கள் நிற்க தேவையில்லை. ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் போடுறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படி இந்த அப்பாயின்மெண்ட் போடுறது, என்ன மாதிரி இந்த பாஸ்போர்ட்டில் உணர்ந்த இந்த புதிய நடைமுறை உங்களுக்கு எப்படி தொழில்படுது, என்ன மாதிரி விளங்கி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு என்ன விஷயங்கள் போடலாம்ன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். பாஸ்வேர்டு எப்படி அப்ளை பண்ண சொல்லியாச்சு, பயோமெட்ரிக் பண்ண சொல்லியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட அரைவல் கார்டு டிபார்ச்சர் கார்டு என்ன மாதிரி என்டர் பண்ணிட்டு போடலை. ஸோ அது கூடிய சீக்கிரம் வீடியோவாக வரும். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஓகே என்ற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.